எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி லதாஸ் கேசலில் ஹெல்த்தீஸ் ரெசிபீஸில் முடவாட்டுக்கிழங்கு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சூப்பை நாம் கண்டினியூஸாக 24 டேஸ் குடித்தானா நமக்கு எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸும் சரியாகும். இப்போ நம்ம இந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்குன்னு சொல்கிறது. இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். இதை கத்தி வச்சு நல்லா தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிழங்கு மலைப்பகுதியில் பாறைகளுக்கு நடுவில் வளருது. இது ஒரு 4000 டிசீஸை க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்குல நாம் சூப் செஞ்சு எடுத்துட்டோன்னா முட்டி வலி, கழுத்து வலி, டிஸ்க் பல்ஜ் ஆகிறது, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், ஷோல்டர் பெயின், எலும்பு பிரச்சனை, நரம்பு கோளாறு, ஆர்த்தடிஸ் பாதிப்பு இது எல்லாமே சரியாகும். இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு தெரியாமலேயே அசிடிட்டி ப்ராப்ளம், தலைவலி, கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் நார்மல் ஆகும். இந்த முடவாட்டுக்கால் கிழங்குல ரசம் நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு பார்க்கணும்னா லதாஸ் கேசலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ரெசிபீஸை கிளிக் பண்ணினா பார்க்கலாம். இப்போ முடவாட்டுக்கிழங்கோட தோலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 1 இன்ச் இஞ்சி, 8 பல் பூண்டு, 8 சின்ன வெங்காயம் இது எல்லாமே தோலை எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, முடவாட்டுக்கால் கிழங்கு பீஸு இது எல்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அதில் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு விருப்பமானால் ஒரு தக்காளி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு மற்ற சாமான்களோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சூப்பை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பை ஈவினிங் டைம் குடித்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு கொல்லிமலை, ஏற்காடு இந்த பகுதிகளிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த சூப் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சூப்பையும் ஃபில்டர் பண்ணி முடித்தப்புறம் ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலில் சூப்பை ஊற்றிட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியன் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் தேவையான பெப்பர் பவுடர் அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.